கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் தேவன் உங்களுக்கு கிருபைக்கு மேலே கிருபை தருகிறார். அவர் தருகிற கிருபை உங்களை தாங்கி நடத்தும். அவர் தருகிற கிருபை உங்களை தப்புவிக்கும். அவர் தருகிற கிருபை உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை பாருங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த வசனத்தை பாருங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுக்கிறார். என் கால்கள் சறுக்காதபடிக்கு அதை கன்மலையின் மேல் நிறுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது எப்பொழுதும் அப்படி கிராஜுவலாக போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. நான் கூட முழு நேர ஊழியத்திற்கு வந்த பொழுது பரிசுத்தவானா வாழணும், உத்தமன்னு என்னை குறித்து எல்லாரும் சாட்சி கொடுக்கணும், என் இருதயம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் களிகூறணும், என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தாதபடி நான் தேவனுக்கு பயந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எத்தனை மேடு பள்ளங்கள் தெரியுமா, எவ்வளவு தடுமாற்றங்கள் தெரியுமா. நானா இப்படி இருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சில நேரத்தில் போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும். பிசாசு ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம் போராடி நம்மளால் உத்தமனை வாழ முடியுமான்னு நினச்சி பயந்துருக்கேன், ஏங்கி இருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் சில நேரம் நான் சோர்ந்துருவேன். ஆண்டவரே, தினமும் வேதத்தை வாசித்து நேசித்து உம்மை உறுதியாய் பிற்றி கொண்டு இருக்கிறேன், உங்களை விட்டு விலகக்கூடாது. எத்தனையோ பேர் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. அவர் என்னை ஆசீர்வதிக்கலை, என் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு. நான் அப்படி உங்களை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது, உறுதியாக இருந்திருக்கிறேன். ஆனால் பரிசுத்த வாழ்க்கையில், ஜெப வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரதான் செய்கிறது. அப்படி சோர்வுகள் தடுமாற்றம் வரும்பொழுதெல்லாம் என்னை நானே நொந்து கொண்டு இருக்கிறேன். என்னையா நீ வாழ்க்கை வாழ்கிற, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, உன்னால் ஒரு உத்தமனாக வாழ முடியாதா? அப்படி இருதயத்தில் கலங்கி சோர்ந்து போய் இருக்கும் பொழுது சில நேரம் வேதத்தை எடுத்து வாசிப்பேன். பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையும் அப்படி சில தடுமாற்றங்களில் இருக்கிறத கர்த்தர் எனக்கு காண்பிச்சு, சோர்ந்து போகாத, பலன் கொள், திடப்படுத்திக்கோ அப்படின்னு பேசி மறுபடியும் என்னை தட்டி எழுப்புகிறத நான் உணர்ந்திருக்கிறேன். இங்கே சங்கீதக்காரன் தாவீது, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் ஆகிய தாவீதை சொல்கிறான். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து அவர் என்னை தூக்கி எடுத்தார். சேருனது சகதி. சகதி எப்படி இருக்கும்? அழுக்காக இருக்கும், அருவருப்பாக இருக்கும். இப்போ யோசித்து பாருங்கள், பயங்கரமான குழி அப்படின்னா இனி அந்த குழியிலிருந்து வெளியே வரவே முடியாதுங்கிற அளவுக்கு அது ஒரு தள்ளப்பட்ட, கைவிடப்பட்ட குழி. தாவீது சொல்கிறார், பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகள் சறுக்காதபடி உறுதிப்படுத்தினார். ஸோ என் வாழ்க்கையில் சில நேரங்களில் போராட்டங்கள் வரும்பொழுது, பலவீனங்கள் வரும்பொழுது நான் கர்த்தருக்குள் என்னை திடப்படுத்தி கொண்டு என்னை விசுவாசித்து என் கால்களையும் கன்மலைகள் மேல் நிறுத்துவீர், என் அடிகளையும் நீர் உறுதிப்படுத்துவீர், என் கால்களும் சறுக்காதபடி காத்துக்கொள்ளுவீர். அப்படி விசுவாசத்துக்குள்ளே வந்து ஜெபிக்கும் பொழுது தான் எழும்பி நிற்க முடியும், தொடர்ந்து ஓட முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை தடுமாற்றம் சந்திச்சிருக்கீங்களா, விழுந்திருக்கீங்களா, இல்லை இப்போ நீங்கள் குழிக்குள்ளே கிடக்கீங்களா, இல்லை இப்போ நீங்கள் சேறு சகதிக்குள்ளே கிடக்கிறீங்களா, எப்படி இருந்தாலும் சரி எழும்பி வாங்க, விசுவாசத்தில் எழும்பி வாங்க. என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என் கர்த்தர் என்னையும் தூக்கி எடுப்பார், என்னையும் கன்மலையின் மேல் நிறுத்துவார். நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே வாங்க. எத்தனை போராட்டம், எத்தனை அடிமைத்தனம், எத்தனை பலவீனம், எத்தனை பாவ சஞ்சலம் காணப்பட்டாலும் கிருபையாக உங்களை ரட்சித்து, உங்களை சுத்திகரித்து, ஆசீர்வதித்து மேன்மையான நிலையில் நிறுத்துவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது பிள்ளைகளுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும், இந்த வார்த்தைகள் அவர்களை விடுவிக்கட்டும், இந்த வார்த்தைகள் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும், இந்த வார்த்தைகள் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கட்டும், இந்த வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலங்களையும் மாற்றட்டும். தகப்பனே, உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. தகப்பனே,
உங்கள் அன்பை விளங்க பண்ணுங்கப்பா. தகப்பனே, உமது இரக்கத்தை காண்பித்தருளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரித்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.